சந்திக்கிற இடத்துல சந்திக்கிறேன்னு சொன்னீங்க, அது இந்த இடம் தானா? பின்ன உன்னையெல்லாம் எங்க சந்திக்க முடியும்? கள்ளு கடையிலையும் சாராய கடையிலையும் தான் சந்திக்கலாம். போட மண்டபாரு சேவிங் பண்ண சேன கிடங்காட்ட காட்டு பூனை. என்னங்கடா ஒரு மாதிரியா உட்காந்துருக்கீங்க? கரெக்ட் சாப்பிடல? காசு இல்லண்ண. போனியா அவளண்ண? சவாரி இல்லண்ண. நிலைமை ரொம்ப மோசம் வாத்தியாரே. ஓஹோ அப்படியா? சரி, காசு நான் தர்றேன், எல்லாரும் சாப்பிடுங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றிண்ணா. மாரி அண்ணனுக்கு எப்பவுமே இறக்க குணம் தான். தலைவர் துரைக்கண்ணுக்கு அடுத்தது அண்ணன் மாரிதான். 50 மில்லிக்கெல்லாம் ஏன்டா என்ன தலைவர் ஆக்குறீங்க? பேசாம சாப்பிடுங்கடா. பத்தல வாத்தியார. என்கிட்ட அவ்வளவுதான்ப்பா காசு. ரேஷனுக்கு பணம் வச்சிருக்கிறேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளயும் சமாளிச்சிட முடியாது. ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னும் 8 நாள் இருக்கு, போய் வாங்குடா. வாங்கிட்டு வர்றேன், ஃபுல்லா வாங்கிட்டு வர்றேன். வாத்தியார பத்தலையே. பத்தலைன்னா படுத்துக்கடா. அண்ணா கொஞ்சம் இரு, அண்ணன் என்னமோ சொல்றாரு. என்னங்கண்ணே? ரிக்ஷாவுக்கு வாடகை பணம் அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் கொடுக்கணும். அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கு இன்னும் 8 நாள் இருக்கு, வாங்கு. இன்னொரு ஃபுல் பாட்டில் வாங்குறேன். டேய், எனக்கு சரக்கு பத்தல, இன்னும் கொஞ்சம் வேணும். யார் யாருக்கிட்ட காசு இருக்கு? ஏன்கிட்ட இருக்குது வாத்தியாரு. என்கிட்ட இருக்குண்ணா. கன்னத்துல கைய வச்சுட்டு காசு இல்லாம உட்கார்ந்து இருந்தீங்க. 50 மில்லி உள்ள போன உடனே அவன் வைக்க கூடாத இடத்தெல்லாம் வச்சிருந்து எடுக்கிறீங்க. நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்க. எனக்கும் நீ அதே கேஸ் தான். குடிகார பசங்களா, குடிய கெடுக்கும். குட் நைட். யாரோட குடிகாரங்க? குடிச்சு குடிச்சு குடும்பத்தை அழிக்காதீங்கடா. ஒரு 100 கொடுப்பா. எவ்வளவு? 100 கொடுப்பா. இந்தாப்பா. என்கிட்ட 100 இல்ல, 50 தான் இருக்கு. இந்த வச்சுக்க. எவனா இருந்தா எனக்கு என்ன? பெரிய மனுஷனா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், பல நாளுங்க கையில் இருக்குங்கிற தைரியத்தில் இருக்கிறான். என்கிட்ட ஒண்ணு நடக்காது, என்ன ஒண்ணு அசைக்க முடியாது. குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு போலான்னு நினைச்சா விட்டுருவனா? இந்த மாதிரி சிலுமசம் எல்லாம் பண்ணா பெரிய மனுஷன் பேர் எடுக்க முடியாது. ஏமா இவன் யார மனசுல வச்சுட்டு இப்படி பேசிட்டு திரியறான்? அடியாளங்களை வச்சு குழந்தையை கடத்தி வர சொல்றது மகா கேவலம். வேணும்னா நேரா வரட்டும், கொண்டி கொண்டி பாத்துக்கலாம். இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறான்? இவனை உட்காருங்க. யாரு என்ன கத்தினா நமக்கு என்ன? நன்றி இல்லாத கூட்டம். நீங்க பேசாம கணக்க பாருங்க. இப்ப இல்லனாலும் ஆள் யாருன்னு எப்பாவது ஒரு நாளைக்கு தெரியும். அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். கஜா, உன் ஆள்காட்டி வேலையெல்லாம் என்கிட்டயே வச்சுக்க ஆரம்பிச்சிட்டியா? நேற்று ராத்திரி யாரோ 2 பேர் என் வீட்டுக்குள்ள பூந்து குழந்தைய தூக்க முயற்சி பண்ணிருக்காங்க. யாரா அது? எவனா வந்தவன போய் கேளு. டேய், இப்ப சொல்றேன், குழந்தை மட்டும் ஏரியா விட்டு இடம் மாறிச்சு, இந்த ஏரியாவே எரியும். அதுல நீ தீஞ்சு போயிருவே. என்ன எரிஞ்சு காஞ்சின்னு மெட்டிங்கிற? எங்க கை நான் பூவா பறிச்சு கிடக்கு. For more updates, like, comment, subscribe to our channel.